வணக்கம், என்னுடைய பேர் ரம்யா பிரீத்தி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இன் தீபம் ஹாஸ்பிட்டல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ADHD இருக்கிற குழந்தைங்களை அவங்களோட பிஹேவியரை எப்படி மாடிஃபை பண்றது, அவங்களை எப்படி பாத்துக்கிறதுன்ற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிவார்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க என்கரேஜ் பண்றது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி பண்றது அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இந்த விஷயத்தை அவங்க கண்டினியூ பண்ணல, அவங்க மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் போறாங்க அப்படின்னும் போது அவங்க ரிவார்டை திரும்ப வாங்குறது, அது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த விஷயத்தை அவங்க மறுபடியும் கெட்ட விஷயம், அந்த டிசோபீடியன்டான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ADHD இருக்கிற குழந்தைங்க வந்து ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ரொம்ப இரெகுலரா இருக்கும், அவங்க இரிட்டபிலிட்டி ஆவாங்க. ஸோ அவங்க ஸ்லீப் பேட்டர்னை கொஞ்சம் கரெக்டா கொண்டு வந்தாலே இந்த விஷயங்கள் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலாம். குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணணும்னு சொல்ற ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு முதல்ல தேவை. கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த ஸ்டெப் இந்த பிஹேவியர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம குழந்தைக்கு அப்ளை பண்ணி அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை நம்ம கொண்டு வர முடியும். தேங்க்யூ.